தமிழ்ச்செல்வியுடைய பிறந்த நாள் நல்லாவே நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் இந்த ஈஸ்வரி இப்போ நினச்சிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தான் பையன் தான் எல்லாரையும் காப்பாற்றிருக்கான், அதனால் என்ன வேணாலும் இந்த வீட்டில் ஆட்டம் போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வீட்டில் எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வியோடைய பிறந்தநாள் கேட்க தூக்கி வீசி, ஆமாம் அவளுக்கு பிறந்தநாள் ஒன்று தான் கேடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இங்கே ரொம்ப மோசமாக நடந்துக்கவும் செய்கிறாங்க. சித்ரா போயிட்டு இங்கே ஈஸ்வரிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா? சேதி எதுவும் சொல்வான்னு கூடவா யோசிக்காம இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி கேட்க, அவன் என்னமோ இங்கே விருப்பப்பட்ட அந்த தமிழ்ச்செல்விக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம் அவன் பண்ணலைனாலும் இங்கே அம்மாச்சி இங்கே பண்ண வைக்கிதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் சொல்ல, ஏய் இனிமேல் இந்த வீட்டில் நீ நான் அந்த போஸு நம்ம 3 பேர் நினைக்கிறதாண்டி நடக்கணும், இனி நடக்க வைப்பேன் பாத்தியில் வீட்டில் யார் ஏதாவது வாயை திறந்து பேசினாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி நின்றுட்டுருக்காங்க. ஈஸ்வரி இப்படி பண்ணினதுனால மலருக்கு ரொம்ப கோபமாக இருக்கு. மலர் வந்துட்டு இதனால் அதை ஏற்றுக்கவே கூட முடியவே இருந்துட்டுருக்காங்க. மலர் இங்கே ரொம்ப கவலையாக இருக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. கோவிலுக்கு போனால் இங்கே மலர் தான் கூட படித்த ஒரு பையனை அந்த கோவிலில் சந்திக்கும் போது அந்த பையன் கூட இங்கே மலர் ரொம்ப நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த கோவிலுக்கு வந்த சாவுத்திரி தாமரை 2 பேருமே அங்கே பாருமா மலரை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்க்குறது மட்டும் இல்லை, அந்த வீடியோவும் எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அந்த வீடியோவை இங்கே ஈஸ்வரி கிட்ட போட்டு காட்டேன். ஈஸ்வரியும் வந்துட்டு அவள் யார்கிட்ட பேசினா எங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள், என் பையனுக்கு தான் நான் எம்எல்ஏ வீட்டில் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துருக்கல, சீக்கிரமாகவே அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணமும் நடக்க போகுது, இவ யார் கூட போனா என்ன இல்லை பழகினாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன இவ இப்படி பேசிட்டு போகிறாளேன்னு அங்கே சாவுத்திரி நின்றுட்டு இருக்காங்க. தாமரைக்குமே ஒன்றுமே புரியலை. அப்போது அந்த வீட்டுக்குள்ளே மலரும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வர மலரை வெளியிலேயே தடுத்து நிறுத்தி, நில்லடி அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடி போயிட்டு வரேன்னு சொல்ல, கோவிலுக்கு தான் அப்படின்னு சொல்ல, கோவிலில் யார் கூட எவன் கூட கடலை போட்டு வரேன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நீ கோவிலில் ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த தாமரையும் அந்த சாவுத்திரியும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து காட்டும்போது, நீங்களும் கோவிலுக்கு வந்திருந்தீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே மலர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் நேரடியாகவே என்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே, இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தானே நான் என் கூட படித்த பையன் கூட பேசிக்கிட்டு இருந்ததை இப்படி வீடியோ எடுத்து வீட்டில் கொண்டு வந்து காட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, பாத்தியாம்மா இந்த வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் இவளுக்கு எம்பிட்டு திமிரு இருக்கு பாருமான்னு தாமரை சொல்ல, எல்லாம் அந்த தமிழ்ச்செல்வி கொடுக்குற இடண்டி, அவள் கொடுக்குற இடத்துல தான் இவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான், அவளையே வீட்டுக்கு வெளியே அந்த கொட்டகையில் உட்கார வச்சாச்சு, இவ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கால அதான் இந்த திமிரு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இங்கே மலரை பார்த்து சாவுத்திரி சொல்ல, சாவுத்திரிகிட்ட உடனே இங்கே தான் மலரை சொல்கிறாங்க, எதுக்குமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இங்கே பாருடி, இந்த வீட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு தான் நீயே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு உடனே மலர் கேட்குறாங்க. என்னம்மா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கோவத்தில் இருக்க எங்கள் சாவுத்திரி அடிக்க கையை உங்கிற கை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு அடி மேலே பட்டுச்சுன்னா இதே அடியை நானும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய இருக்கணும் மலர் சொல்லும்போது, அதை கேட்டுட்டு எங்க தாமரையும் சாவுத்திரியும் வாயடிச்சு போய் நிற்க, என்னமோ இந்த வீட்டில் நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் சரியாக நடந்துக்கிற மாதிரியும் நான் எல்லா இடத்துலையும் தப்பாக நடந்துக்க மாதிரியும் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்னடி உனக்கு ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சுல, போச கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டோன்னு தானே, இப்போ தான் அவனை விட்டு பிரிஞ்சிட்டியேன் அப்படின்னு சொல்ல, அதே தாம நானும் சொல்கிறேன், நான் அவர் கூட சேர்ந்து வாழலே, அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட விவகாரத்தான மாதிரி தானே, சீக்கிரமாகவே கோர்ட் மூலமாக அதுவும் நடந்துடும், இப்போ வரைக்கும் நானும் அவரும் புருஷன் முன்னாடி கிடையாது, அப்படி இருக்க பட்சத்தில் நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்ல, என் அண்ணனுடைய மான மரியாதை வாங்குறதுக்காகவே நீயும் போய் எவன்கிட்டயாவது கடலை போட்டுட்டு இருப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை விட மோசமா நான் இந்த வீட்டு ஐயாவுக்கு எந்த துரோகமும் பண்ணிட மாட்டேன்னு சொல்ல, ஏய் என்ன சொல்ல வர நீ அப்படின்னு நாங்கள் தாமரை கேட்க, ஆமாம் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி பெரிய நடிப்பு நடிச்சு இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்தி, ஏன் சொந்த அண்ணனையே ஏமாத்தின உங்களாலேயே இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ முடிகிறப்போ எந்த தப்பும் பண்ணாத என்னால் ஏன் இந்த வீட்டில் வாழ முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி எங்கே கேட்குறாங்க. அதனால் பதில் சொல்ல முடியாமல் 2 பேரும் வாயடிச்சு போய் நிற்க, இனி என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, அதையும் மீறி தலையிட்டீங்கன்னா அப்புறம் இந்த மலர் இன்னும் அதிகமாகவே பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்த போக, இந்த வீட்டு வேலைக்காரிக்கு கூட எம்புட்டு திமிரு வச்சு போச்சு பாருமா அப்படின்னு சொல்ல, விடுடி நீ எத்தனை நாளைக்கு எல்லாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சாவுத்திரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போன அங்கே மலரை பார்த்து, ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க. அது ஈஸ்வரியும் பக்கத்தில் வராங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், கண்டவங்கிட்டேலாம் போயிட்டு அங்கே இங்கேயும் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் போச பிரிஞ்சுட்டோமே, எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு எண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்க,
விவகாரத்தான ஒரு பொண்ணு உங்கள் பையனுக்கு கிடைக்கும் போதும் எனக்குன்னு எந்த நல்லவனு கிடைக்காமலா போயிடுவான். உங்கள் பையனுக்கே கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் நினைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்க, எம்பிட்டு திமிர்ந்தா என் அம்மா முன்னாடியே நீ இப்படி நின்று திட்டிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லும்போது, உங்கள் அம்மா மட்டும் இல்லை யார் வந்து கேட்டாலும் இனி நான் என்னுடைய பதில் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாத்தியம்மா எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா பாருமா அப்படின்னு இங்கே சித்ரா வேற பத்தாதுக்கு அந்த ஈஸ்வரி கிட்ட திரும்பி விட, ஈஸ்வரியும் கோவத்தோட இங்கே மலரை பார்க்குறாங்க. என்னடி அந்த தமிழ் கொடுக்குற இடமா, அவ கொடுக்குற இடத்துல தான் இந்த ஆட்டம் ஆடுறியா இல்லை என் அத்தை கொடுக்குற இடத்துல தான் இந்த ஆட்டம் ஆடுறியான்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டுக்கு இத்தனை வருஷமாக வேலைக்காரியாக இருந்திருக்கேன், இந்த வீட்டில் போட்ட உப்பை தான் நானும் சாப்பிட்ருக்கேன், அப்புறம் கொஞ்ச நாள் உங்கள் மகனுக்கு நான் மனைவியாக வாழ்ந்திருக்கேன், இப்போ அந்த மனைவின்ற ஒரு ஸ்தானம் வந்துட்டு என்னை விட்டு போனாலும் கூட இந்த வீட்டுக்கு பொண்ணாக தானே நான் இப்போ இருக்கேன், அப்படி இருக்கப்போ நான் இங்கே கேள்வி கேட்க தான் செய்வேன் அப்படின்னு மலரும் சொல்லும்போது, அம்மா இவளுக்கு திமிரு அதிகமாக போயிட்டு எல்லாம் நம்ம பெரியப்பா கொடுக்குற இடம் தாம்மா அப்படின்னு சொல்ல, எல்லாம் என்ன ஏன் தப்பு தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அட விடுமா, இப்போதான் இவ போஸ் வாழ்க்கையை விட்டு போயிட்டால, இனி எவன் கூட இவ பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் சரிதான், இனிமே இவளுக்குன்னு ஒரு இளிச்சவாயம் சிக்காமல போயிடுவான் அப்படின்னு சொல்ல மலர் சொல்கிறாங்க, எனக்குன்னு ஒரு இளிச்சவாயம் சிக்கினாலும் நான் சந்தோஷமாக அவங்க கூட வாழ்க்கையை நடத்துவேன். உங்களை மாதிரி பேராசை பிடிச்சவங்களும் உங்களை மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறவங்களும் திரும்ப என் வாழ்க்கைக்குள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே திகச்சு போய் அதிர்ந்து போய் அங்கே மலரை பார்க்க, மலர் திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த வீட்டில் இத்தனை நாள் உங்களுடைய ஆட்டம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன், இப்போ உங்களுடைய புது ஆட்டத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன சொல்ல வரேன்னு சித்ரா கேட்குறாங்க. உங்களை பற்றி இந்த வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு திரும்பவும் கேட்க, அட உங்கள் பையன் போஸ் மூலமாக தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சுது, நேற்றுக்கே நைட்டு குடிச்சிட்டு நைட்டு நல்ல போதையில் வீட்டுக்கு வந்திருந்தார், அப்படி அவர் வரும்போது அவர் வாயிலேருந்து உண்மை எல்லாத்தையும் உளறத நானும் கேட்டேன், அதுவும் இல்லாமல் என்னைக்கும் இல்லாமல் மலருன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்தார், அவருக்கு சாப்பாடு போட்டு அவரை கொண்டு போய் படுக்க வச்சதுலேருந்து எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன், அவருடைய மனைவின்ற ஸ்தானத்தில் கிடையாது, இந்த வீட்டிலேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணான ஸ்தானத்தில் தான், அப்போ தானே விஷயமே தெரிஞ்சது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, இப்போது எல்லாத்துக்கும் காரணம் என்ன எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே இருக்கவங்களுடைய உயிரை காப்பாற்றினது போஸ் இல்லைன்ற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும், இந்த ஒரு விஷயத்த வீட்டில் சொன்னால் என்னாகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு சாவுத்திரியும் அதே நேரத்தில் சித்ராவும் ஆடி போய் நிற்க, நாளைக்கு காலையில் பெரிய மாமா கிட்ட நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, என்ன பேசணும்னு ரெண்டு பேருமே பயந்த மாதிரி நிற்க, ஆமாம் ஒரு எம்எல்ஏ வீட்டில் விவகாரத்தான பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை தான் இங்கே போஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது ஒன்று நடக்கக்கூடாது, எனக்கு அந்த பொண்ணு வேணாமாமா, அப்புறம் அதுக்கு பதிலாக ஒன்று சொன்னீங்களே, அப்படியே ஒரு வேளை அந்த பொண்ணு கிடைக்கலனாலும் ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு எடுப்பேனே தவிர இங்கே மலரை வந்துட்டு திரும்பவும் போஸ் கூட சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நான் போஸ் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, நீங்களே சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாலும் அவங்க கூட எல்லாம் என்னால் வாழவே முடியாது, அதே நேரத்தில் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகிறதையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால நீங்களே சொல்லிடுங்க, போஸுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா, அவன் ஏதாவது கஷ்டப்படுற பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறானா, அதனால இந்த வாழ்க்கை ஒன்றும் வேணாமாமா அப்படின்னு நீங்களே போய் சொல்லணும், என்ன சொல்கிறீங்களா, இல்லை இந்த வீடியோவை நாளைக்கு காலையில் இங்கே மாமா கிட்ட கொடுத்து எல்லார்கிட்டையும் காட்ட வைக்கவான்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் பயந்த பாரி நிற்கிறாங்க. நாளைக்கே நீங்கள் சொல்கிறீங்க போஸுக்கு அந்த சம்மந்தம் வேணாம் அப்படின்னு சொல்ல, என்னடி மிரட்டியான்னு சொல்லி கேட்க, இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இனி நீங்கள் தான் எல்லா இடங்களையும் கஷ்டப்பட போகிறீங்க, அதுக்கு முதல் அத்தியாயம் இதுதான், இதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆரம்பம் ஆட்டம் எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து போக, மலர் இப்படி மாறி பேசினதை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இந்த வீட்டில் தப்பு செஞ்சுட்டு எதுவுமே செய்யாதது போல் பெரிய நல்லது நினச்ச மாதிரி இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்க போஸுக்கும் உங்களுக்கும் இனி இந்த வீட்டில் என்ன நிலைமை அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன்னு மலர் நினச்சிட்டே போகிறாங்க. மலருடைய பிடியில் வசமாக சிக்கிக்கிட்டு ஈஸ்வரி, சித்ரா அப்புறம் போஸ்னு 3 பேரும் தடுமாறி நிற்க தான் செய்கிறாங்க.